வணக்கம் நண்பர்களே. மைவி3 ஆர்ட்ஸ் கேஸ் நேற்று கோர்ட்ல நடந்துச்சு. இந்த கேஸை பத்தி நிறைய பேர் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் நிறைய பேர் இதுல யாரு நமக்காக வாதாடுற வைக்கல அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையில ஒரு விஷயத்த 10 பேர் பாக்குறாங்கன்னா அந்த 10 பேருக்கும் 10 விதமான கருத்துக்கள் இருக்கும். இது இப்படித்தான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிதான் வந்திருக்கு அப்படிங்கிறது. அப்படி என்னுடைய பார்வையில நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள், அதாவது என்னுடைய கருத்தா தான் இது இருக்க போது. நாம் பார்த்த விஷயத்துல இவங்க இதைத்தான் முன் வச்சிருக்காங்க, இதைத்தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது எனது பார்வையில அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல நமக்கு தேவையான, அதாவது மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு தேவையான முக்கியமான சில தகவல்கள் நமக்கு ஃபேவரா இருக்க போற அந்த தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத முழுமையா இதை பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கோர்ட்ல நடந்த அந்த ஆர்குமெண்ட்டை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓபன் பண்ணி நீங்க பாருங்க. அப்படி நீங்க பார்க்கும்போது இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு அதை நீங்க பார்க்கும்போது அந்த ஆங்கிலமே உங்களுக்கு எளிமையா புரியும். அங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு எளிமையா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அடுத்து ஒரு ஆர்குமெண்ட் வரும். அன்னைக்கு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமான ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இடைப்பட்ட காலகட்டங்கள், அதாவது இந்த ஒரு மாத கால இடைவெளியில உங்களுக்கு நிறைய குழப்பங்கள், நானே நிறைய விஷயங்களை ஹிட் பண்ணி சொல்றேன்னு சொல்லி உங்களை குழப்பிருப்பேன். அதுக்கான விளக்கங்கள்லாம் இப்போதைக்கு நான் சொல்ல முடியாது, பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான விளக்கங்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப அநேகமா இன்னைக்கு சாயந்தரம் அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 மாசத்துக்கு உள்ள நீங்க எவ்வளவு குழப்பங்கள் அடைஞ்சீங்க, என்ன இது இப்படி போகுது அப்படி சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சம்பந்தமில்லாத செயல்பாடுகள்லாம் இங்க நடக்குது அப்படின்னு தான் நினைச்சிருப்பீங்க. அதுக்கான ஒட்டுமொத்த காரணங்களையும் வெளிக்கொணர வேண்டிய அந்த தருணம் வந்துவிட்டது. விரைவில் அதற்கான வீடியோ நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க. சார் நண்பர்களே, இப்ப நேரத்து அந்த ஆர்குமெண்ட்ல என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத விளக்கமா, அதாவது நம்மளுடைய பாணியில, அவங்க ஆங்கிலத்துல பேசியிருக்காங்க, தமிழ்ல, அதாவது நம்ம வழக்கமா நம்ம பாணியில அதை நம்ம சொல்ல போறோம். மைவி3 ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மொபைல் மூலமா தான் இந்த ஸ்கேமை நடத்திருக்காங்க அப்படிங்கிறத முன் வச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இதுல மொபைல் ஒரு எவிடன்ஸா அவங்க காட்டுறாங்க. அதாவது நம்ம எல்லாம் அப்ளிகேஷன் வச்சு யூஸ் பண்ண பாத்தீங்களா, அந்த மொபைலுமே ஒரு எவிடன்ஸா காட்டுறாங்க. அதெல்லாம் பறிமுதல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள் அப்படித்தான் மையப்படுத்துது. நீங்களும் போய் அதுல சப்டைட்டில் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெளிவா தெரியும். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம், அந்த இடத்துல நீங்க சப்டைட்டில் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். மொபைலை ரெக்கவர் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இதுல எனக்கு என்ன ஒரு டவுட்னா, கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேர் மொபைலை எப்படி மொத்தமா பறிமுதல் பண்றது? அப்ப இந்த கேஸ் எங்க கொண்டு போய் முடியும்? இது சாத்தியமா அப்படின்னா இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் மூலமா ஒர்க் பண்ணது உண்மை. அப்ளிகேஷன் மூலமா தான் நம்ம அமௌண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லாருமே டைரக்டா நீங்க போயெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்க முடியாது. அப்ளிகேஷன்லயே நீங்க ரெக்வெஸ்ட் கொடுப்பீங்க, அவங்க அக்செப்ட் பண்ணி கேட்பாங்க. அது ஓஎம்மா இருந்தாலும் சரி, பிஎம்மா இருந்தாலும் சரி. ஓஎம் பிரச்சனை இல்லை, பிஎம்ல இருந்து உள்ள வரப்ப எல்லாருக்குமே அந்த மெத்தட் தான். அதுல சிஎம்மா இருக்கிறவங்களும் அவங்க ஃபோன் பண்ணியே கேட்பாங்க, நீங்க தான் யூஸ் பண்றீங்களா, இந்த கேப்சா சம்பந்தமா சில கேள்விகள், அவங்களுக்கு திருப்தி ஆகிற மாதிரி சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொன்னா மட்டும்தான் நீங்க சிஎம்ஐ அப்கிரேட் ஆக முடியும். அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க ஆக முடியாது. அதனால இந்த மொபைல் மூலமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு உண்மை இல்லைன்னு சொல்லல. ஆனால் இது மூலமாவே முழுமையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதை நம்ம ஏத்துக்க முடியாது. அது தனிப்பட்ட ஒருத்தர் தனிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாததுக்காக அது ஒரு ஆதாரமா உள்ள கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது ஏற்புடையதல்ல. இது மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கும் தெரியும். சரி, இப்ப உள்ள போவோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, இதுல யாரு நம்ம வழக்கறிஞர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இருந்தது பிபி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர். அதுக்கு அடுத்து இருந்தார் பாத்தீங்கன்னா, அவர் தான் நமது தரப்பு வழக்கறிஞர். இப்ப அடுத்த ஒரு வீடியோ நான் சொல்றேன் முடியல, அதுக்கான லீடு இப்ப நான் கொடுத்துறேன். எப்பவுமே நம்ம கேஸ் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா ராஜா, சின்ராசு, தங்கராசு, அப்புறமேல ஒருத்தர் இருக்காரு. இவங்க தான் எப்பவுமே விசாரிப்பாங்க. மொத்தம் நான் எதிர்பார்த்தேன் இவர் வருவாரு. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்லயே லைவ்லயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் அவரை வச்சு வாதாடல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்குமே அந்த கேள்வியில் இருக்குன்னு சொல்லி தேடுதல் இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த டயத்துக்கு தான் வருவாரு அப்படிங்கிற. அது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அப்படி நமக்காக வாதாடினது யாரு அப்படின்னா ஜான் சத்தியன் அவர்கள். எம்டிக்கு பெயில் வாங்கி கொடுத்தாரு பாத்தீங்களா, அவர் தான் ஜான் சத்தியன் ஐயா. அவர்கள் தான் இன்னைக்கு கோர்ட்ல வாதாடினாரு. ஆனா ஒரு சிறப்பு மிக்க ஒரு செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பல விஷயங்களை தமிழ்லயே பேசினார். அது நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. ஒருவேளை கவனிக்கலாம், மறுபடியும் இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது அவரை மட்டும் நீங்க உன்னிப்பா கவனிங்க. நிறைய வார்த்தைகள் தமிழ்ல தான் சொல்லியிருந்தார் அவர். அதனால அது ஒரு மிக்க மகிழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி. ஓகே,
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி வந்து இதுல இருக்கிற குற்றம் என்ன, இதுக்கு இடையில வந்து அவங்க நிறைய பேசியிருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீதியரசர் வந்து அதிகமா பேசவே இல்லை. இவங்க வந்து இந்த மாதிரி மொபைல் மூலமா பண்ணியிருக்காங்க, இது வந்து பட் சைட்டுக்குள்ள வருது, இவங்க வந்து ஓஎம் பிஎம் சிஎம் இந்த மாதிரிலாம் சொல்லி அதுக்குள்ள வந்து அமௌண்ட்டை வந்து அன்ரிலேட்டடா வந்து வசூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் முன்வைக்கிறாங்க. இதுக்கிடையில வந்து ஜான்செட்டின் ஐயா அவர்களுமே வந்து இல்லைங்க அதுல வந்து நாங்க வந்து பொருள் வந்து கொடுத்துருக்காங்க, அதுல வந்து 86 ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்றாரு. அப்படி சொல்லும் போது வந்து இவர் அமைதியா தான் இருக்காரு, நீதியரசர் வந்து அமைதியா தான் இருக்காரு. இவங்களுக்குள்ள வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு காரணங்களை சில காரணங்கள் முன்வைக்கிறாரு, அவர் சில காரணங்கள் முன்வைக்கிறாரு. இவர் வந்து இந்த மாதிரி வந்து பட்ஜெட்ஸ் மாதிரி சொல்லி இவங்க வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்லைங்க அதுக்கான வந்து பொருளை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வந்து இதுல 86 பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றாரு. இல்ல இது வந்து பொருளா கொடுக்கல, வந்து வெறும் மாத்திரையா தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிபி சொல்றாரு. இப்படி இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு போகும்போது சர்ச் வந்து எதுவுமே பேசல, ஒரே வார்த்தையில வந்து டியூஸ்டே அப்படின்னு சொல்லி வார்த்தையை வந்து முடிக்கிறாரு. முடிச்சோடனே மறுபடியும் வந்து பிபி ஆரம்பிக்கிறாரு. இதுல வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முன்வைக்கிறாரு. அது வரைக்கும் அமைதியா வந்து நீதியரசர் அவர்கள் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இடையில ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. வாட் இஸ் த பர்பஸ் அப்படிங்கிற கேட்கிறாரு. அதாவது என்ன காரணத்துக்காக வந்து இவங்க இதை வந்து வசூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. இது வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன்ல வந்து இவங்க இருக்காங்க, அதுல வந்து பணம் வந்து வசூலிக்கிறாங்க. இது வந்து பணம் வசூலிக்கிறது வந்து முறைப்படுத்தப்படாத பண பரிவர்த்தனை மாதிரி இது வந்து தெரியுது, அதனால வந்து இது பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாரு. இதுக்கு இடையில வந்து சில தகவல்களை சொல்றாரு. அதாவது வந்து ஓஎம்பிஎம் இந்த மாதிரியான ஸ்கீம் மூலமா வந்து மக்கள்கிட்ட இருந்து இந்த ஸ்கீமுக்கு இவ்வளவுன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட் அப்புறம் கலெக்ட் பண்ணி தான் இவங்க இந்த மாதிரி ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல அவர் முன்வைக்கிறாரு. சரி, இதுல வந்து வாட் இஸ் த கிரைம், அதாவது இங்க குற்றம் வந்து எங்க நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, இதுல வந்து டெபாசிட் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இதுல நீதியரசர் அவர்கள் வந்து கேட்கிறாரு. இது எப்படி பட்ஜெட்டுக்குள்ள வரும், இதை வந்து விளக்கமா சொல்லுங்க, பட்ஜெட்னா என்ன அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. பட்ஜெட்ன்றது என்னன்னா இதுல வந்து அதாவது ஒரு அன்ரிலேட்டடா, அதாவது ஒரு வரையறுக்கப்படாத ஒரு பண பரிவர்த்தனையா இருக்கும் பட்சத்துல தான் வந்து அது பட்ஜெட்டுக்குள்ள வரும். இதை நீங்க எப்படி வந்து பட்ஜெட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறத சொல்றீங்க, அப்படி விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதி அரசர் கேட்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து கூடவே வந்து இந்த கேஸுக்கு வந்து யார் ரெஸ்பான்ஸ், யார் வந்து இந்த கேஸை வந்து போட்டது, இது எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து பிபி பல் சொல்றாரு. இது வந்து ஸ்லோ மோட்டோ, அதாவது வந்து தாமாக முன் வந்து ஒரு எஸ்ஐ வந்து இந்த வழக்கை தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு கோயம்புத்தூர் இஓடபிள்யூல தான் போடப்பட்டது. இது வந்து சென்னைக்கு மாற்றப்பட்டது. அது தொடர்பான ஆவணங்கள் இங்க இருக்கும் பட்சத்துல வந்து அவங்க மறுபடியும் வந்து கோயம்புத்தூருக்கு இதை மாத்திருக்காங்க. அதனால வந்து இந்த கேஸ் இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பதில வந்து அவர் முன் வச்சிருக்காரு. அப்புறமா வந்து வாட் இஸ் கிரைம், இதுல வந்து என்ன வந்து தவறு நடந்திருக்கு, என்ன பர்பஸ்க்காக வந்து இந்த தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க. இது வந்து அப்ளிகேஷன் மூலமா வந்து அவங்க மக்கள் கிட்ட வந்து பணத்தை வந்து வசூல் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வேறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. உடனே வந்து ஜான்செட்டின் ஐயா அவர்கள் என்ன சொல்றாருன்னா 43 லட்சங்களுக்கு ஒர்த்தபுள் உள்ள அந்த வெயிட்டேஜ் தான் இதுல இருக்கு. அதாவது பிணையம் பிடிக்க வேண்டியதா இருந்தா அந்த 43 லட்சத்துக்குள்ளதான் இருக்கு, இது வந்து பெரிய இதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பின்னாடியே வந்து நீதியரசர் என்ன கேட்கிறாருன்னா இது வந்து நீங்க வந்து உள்ள பர்பஸ் வந்து பார்த்தா உள்ள அமௌண்ட் வாங்கியிருக்காங்கன்றீங்க, அதுல வந்து என்ன காரணத்துக்காக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றீங்க, அதுக்கான பொருளையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, இது எப்படி வந்து பட்ஜெட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிற கேள்வியை வந்து மறுபடியும் முன் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பிபி அவர்கள் அதாவது வந்து ஒரு ரெட் கலர் நோட் புக் மாதிரி ஒன்று கொடுத்து அதுல வந்து 6வது பிரிவை வந்து உட்பிரிவை வந்து காட்டுறாரு. இந்த பிரிவின் கீழே தான் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதனால இந்த பிரிவுல வந்து இந்த வழக்கு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுக்குறாரு. இருந்தாலும் நீதியரசருக்கு வந்து அது முழுமை அடையவில்லை, அந்த அந்த வார்த்தை வந்து அவருக்கு வந்து திருப்தியை கொடுக்கல. இருந்தாலும் இதுல வந்து ஒரு ஏபி, இந்த ஏபிலே வந்து இவ்வளவு விஷயங்களை கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன, இதுல வந்து பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா அதை வந்து ட்ரையல் நடக்கும்போது அன்னைக்கு வந்து அவங்க அதை பார்த்துக்கிட்டோம், அது அந்த ஆக்டுக்குள்ள வருதா அப்படின்னா அன்னைக்கு வந்து அந்த விசாரணைகளை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து விளக்கமா சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இப்ப இந்த ஏபி அதாவது வந்து ஒரு பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்க இடத்துல வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்கிறாரு. இல்ல ஐயா, இதுல வந்து இன்னும் வந்து நிறைய இது நடந்திருக்கும், இதை பத்தி விசாரிக்கிறதுக்கு இன்னும் கால அவகாசங்கள் வேணும், அதுக்காகத்தான் கேட்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவர் முன்வைக்கிறாரு. ஒரே வார்த்தையில அவர் முடிச்சிடுறாரு. 7ஆம் தேதி வந்து நம்ம பார்த்துக்கலாம், அன்னைக்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இதுதான் வந்து அங்க நடந்தது. இப்ப இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு நீங்க போய் அங்க அந்த ஆர்குமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். சார் நண்பர்களே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்லி முடிக்கணும் அப்படின்னா கேட்கப்பட்ட கேள்விகளும் கொடுக்கப்பட்ட பதில்களும் அனைத்தும் வந்து நியாயமானவை. இதுவரைக்கும் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு கேள்விகளும் எதிர்பார்க்காத சில பதில்களும், இதுல வந்து சில தடுமாற்றங்களா இருக்கு, அதை பத்தி நான் பேச விரும்பல.
ஏன்னா வந்து நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை பற்றி மட்டும் நான் பேசியிருக்கேன். ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க போனால் நமக்கு வந்து ட்ரையல் நடக்கும்போது இந்த கேஸ் சம்பந்தமா வந்து விவாதம் நடக்கும்போது முன்வைக்கப்பட வேண்டிய, அதாவது வந்து ஜான்சித்தின் ஐயா அவர்கள் வாதாடினாலும் சரி, வேற ஒருத்தர் வாதாடினாலும் சரி, அவங்க என்ன ஒரு கேள்வியை வந்து முன்வைப்பாங்களோ அதை இன்னைக்கு வந்து நீதிபதி அவர்கள் நமக்காக முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் மகிழ்ச்சி கொள்ளலாம். ஏன்னா பட்சாக்டுக்குள்ள எப்படி இதை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவரே கேட்டிருக்காரு. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் சொல்லும்போது நீதிபதி அவர்களே கேட்பாரு, இந்த குற்றத்தின் பின்னணி வந்து அதிகமா இருக்கும் பட்சத்துல ஏன் நீங்க இந்த பிரிவுகளின் கீழே வந்து நீங்க வந்து அதை பதிவு பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்விகளை வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவங்க முன்வைப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த் பெருசா இருக்கும், சின்ன கேஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது என்னதான் வாதங்கள் நடந்தாலும் அதனோட உண்மைத்தன்மை என்னன்றதை வந்து நிச்சயமா நீதியரசர் அவர்கள் நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவருக்கு இது தவறு அப்படின்னு எண்ணத்தில் வெளிப்பட்டிருக்கலாம், தோணியிருக்கலாம். அதனால அவர் இந்த கேள்வியை முன் வச்சிருக்கலாம். அவருக்கே தெரியுது இது பட்சாயிட்டுக்குள்ள வராது அப்படிங்கிறது. அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்கிறாரு. கிட்டத்தட்ட ஜான்சத்தின் ஐயா அவர்களுக்கு பதிலாக வந்து இவரே எல்லா கேள்விகளும் கேட்டுட்டாரு அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. இடையில வந்து ஒரு சின்ன வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாங்க, அந்த பேப்பர்ஸ் கொடுத்துருந்தாரு பாத்தீங்களா பட்சாயிட்டுன்னு சொல்லி. அதுலேயே வந்து அவர் கேட்கிறாரு, அதாவது வந்து பட்சாயிட்டு சிட்ஃபண்ட் ஆக்ட் இது ரெண்டு இருக்கு. நீங்க வந்து பட்சாயிட்டு இல்லை அப்படின்னா இதை வந்து எம்எல்எம் இந்த மாதிரி வந்து சிட்ஃபண்ட் ஆக்ட்ல தான் நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து அவரே முன்வைக்கிறாரு. பொறுமையோடு காத்திருக்கலாம். மகிழ்ச்சியான தகவல்கள் விரைவில் வரும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது பட்சாயிட்டுக்குள்ள வராது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு முதல் படி. இதுவே வந்து ஒரு முன்னுதாரணம். ஒருவேளை வந்து பின்னாடி ட்ரையல் நடக்கும்போது கூட இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக காட்டலாம். நிறைய கேஸுகளுக்கு வந்து வேற இடங்கள்ல வேற உயர் நீதிமன்றங்கள்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளை வந்து இங்க அடிப்படையாக காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் இது நடந்திருக்கு, இதை வந்து அடிப்படையாக வச்சு அவங்க இதுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத முன்னெடுத்து காட்டும் போது அது தழுவியும் சில தீர்ப்புகள் இந்தியாவில் வந்து வந்திருக்கு. மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதே போல வந்து இன்னைக்கு இந்த பட்சாக்ட் பத்தி இவர் வந்து சொல்லியிருக்கிற இந்த ஒரு சில காரணங்களை வந்து அன்னைக்கு வந்து முன்னுதாரணமாக காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ நடப்பது அனைத்தும் நன்மைக்கு. நாம எப்பவுமே வந்து பாசிட்டிவா நம்ம நினைப்போம், நெகட்டிவா நினைக்க வேணாம். பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்டோம்னா நமக்கு கிடைக்காது எதுவுமே இல்லை. சார் நண்பர்களே, உங்களுக்கு குழப்பமான பல கேள்விகளுக்கான பதில்கள் அடுத்த வீடியோவில் இன்னைக்கு சாயந்தரம் வந்து அப்லோட் பண்றேன். அதை நீங்க பார்த்து தெளிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க மைவி3 பத்தி அதிகமா உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் இருக்காது அப்படிங்கிறதுல வந்து எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.